சார் ஓடிடியும் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இப்போ உள்ள ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் தேட்டருக்கு மூவி பார்க்க யாருமே வரமாட்டுக்காங்க. எல்லா ஆடியன்ஸுமே வந்து ஓடிடியோட ஃபீவரில் இருக்காங்க. ஸோ உங்களுடைய பார்வையில் ஓடிடியோட க்ரோத் எப்படி சார் இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து தேட்டருக்கு ஏன் வர்றதில்லைன்னா, அவங்க 2.5 hours அதில் உட்காந்து அவங்க செலவழிக்கிற பணமாகட்டும், அதெல்லாம் வந்து பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால பெஸ்ட்டு வீட்லேயே பார்த்துடலாம், ஃபோன்லேயே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லோரும் திரும்பிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து நல்ல நல்ல கதைகள் வந்து தேட்டருக்கு கிடைக்காதனால, அது ரிலீஸிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுனால ஓடிடி நோக்கி வர்றாங்க. அதுலேயும் இவங்க வந்து அழகாக செலக்ட் பண்ணி வாங்கி சில ஓடிடி நிறுவனங்கள் வந்து அழகாக அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அடுத்த கேள்வி. எப்போ நிலைநாட்டப்பட்டிருக்கு? எந்த வருஷம் நிலைப்பட்டிருக்கு? அப்பப்போ என்னென்னோ வருது, என்னென்னோ பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் அப்பப்போ அதை சர்வைவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் இதுவும் கடந்து போகும் தான் சார். அம்பேத்கரை வந்து நம்மளுடைய சமூகத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களா? இன்னமும் வந்து ஜாதி ரீதியில் ஒரு இதாக பார்க்குறாங்க ஒரு சில நபர்கள். உங்களுடைய பார்வையில் இந்த மூவிக்கு சட்டம் சொல்லனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். சொல்லுங்க, எப்படி பார்க்கலாம் சார்? எப்படி பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி பார்க்குறோம் நம்ம? நான் அப்போ சொன்ன பதில் தான். அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது என்ன நடக்குதோ அதுக்கெல்லாம் ஆளுங்க, புது ஆளுங்க வராங்க. அது நீங்கள் சொல்கிற கேள்விக்கெல்லாம், நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் தானாக அது நடந்துட்டு தாங்க இருக்குது. இது நடக்காமலாம் இல்லை, நடந்துக்கிட்டே இருக்குது. நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, அதை நம்ம பகிர்ந்துக்கிறோம். தம்பி என்ன சொல்லுங்க? இல்லை, படமும் ஷார்ட்டாக இருக்குது, ரிலீஸிங்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஏன், என்ன காரணம்? பட்ஜெட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கா G5? அப்படிலாம் இல்லை, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டது நம்ம அந்த இங்கிலீஷ் படம் மாதிரி ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இவங்க பண்ண ஒர்க் இருக்கு, அது யாராலையுமே செய்ய முடியாது. இவங்க பண்ண ஒர்க்கை வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி, இந்த இடத்துல 8 மணிக்கு இந்த இடத்துல இது எடுக்கிறோம், 11 மணிக்கு அந்த இடத்துல இன்னொரு கேமரா, இந்த பையன் இருக்க மாட்டான், வேறு பையன் இருப்பாங்க. ஆக வந்து நாங்கள் தான் ஓடணும். இது வந்து ஒரு 40 நாள் எடுக்க வேண்டிய மேட்ரை இவங்க ரொம்ப கம்மியாக 22 நாள்லேயே 25 நாள்லேயே பண்ணாங்க. அதனால் அதெல்லாம் ஒன்றும் பட்ஜெட்லாம் கம்மியில் அழகாக செலவு பண்ணிருக்காங்க. கோர்ட்டுக்கெலாம் யாரும் சினிமாலேயே அவ்வளோ செலவு பண்ணிருக்க முடியாது. இந்த பொண்ணு போட்ட செட்டை வந்து சினிமாலே யாரும் போட மாட்டாங்க, அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.